நிஜாமுதீன் சார், எல்லா பிரச்சனைகளுக்கும் சார் சொன்னதை போல மழை, மண், காத்து, மக்கள் பிரச்சனை, இப்படி எல்லாத்துக்கும் ஒரு ஒரு பார்ட்டியிலிருந்து அறிக்கை வெளிவருது, உடனடியாக வருது அப்படின்னா அது பாமகவிலிருந்து தான் வருகிறது. நாங்களே நிறைய விவாதங்கள் பாமக டாக்டர் ராமதாஸுடைய அறிக்கையை மையப்படுத்தி நாங்களே நிறைய டிபேட்ஸ் எடுத்திருக்கிறோம். சார், உங்களுடைய மாவட்டங்களில் மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தேனி இந்த மாதிரி பகுதிகளில் கூட ஓரளவிற்கு இந்த வட மாவட்டங்களை தவிர்த்து அங்கே ஓரளவுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி ஓரளவு செல்வாக்காக இருக்கக்கூடிய பார்ட்டி அது. சார், இப்போ நடந்துக்கிட்டு வரக்கூடிய இந்த சச்சரவுகள் அப்படிங்கிறது இப்போ 2 ஸ்பிளிட்டாக பிரிஞ்சிருக்கிறாங்க சார். தைலாபுரம் தோட்டத்துக்கு முன்பாக அன்புமணிக்கு ஆதரவாக போராட்டம் எல்லாம் கூட நடந்திருக்குது. இப்போ இவர் சொன்னார் பார்த்தீங்களா, யார், நம்ம திருவாரூர் காந்தி சார், இது இவர்கள் செய்வது போல செய்திருக்கிறார்கள், நாளைக்கு எல்லாரும் இவர் தான் வரணும்னு கேட்குற மாதிரி கேட்பாங்க, அப்புறம் திரும்ப அவரே வந்துடுவார், அதுக்கு பின்னால் ஒரு ஹிடன் அஜெண்டா இருக்குன்னு சொல்லிட்டு அரசியலில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது சார். ஏன்னா சேலத்திற்கு சென்று ஜி.கே. மணி தலைமையில் பிஎம்கே எம்எல்ஏஸ் எல்லாம் போய் திரு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்தார்கள். இன்று காலையில் கூட சேலத்தோட பிஎம்கே எம்எல்ஏ இரா அருள் போய் பார்த்திருக்கிறார். சார், இந்த ராஜ்யசபா சீட்டுக்கான காய் நகர்த்தல்களுடைய ஒரு வெளிப்பாடு தானா இன்னைக்கு பிஎம்கேல நடந்துட்டு இருக்கக்கூடியது? ராஜ்யசபா சீட்டுக்கான வெளிப்பாடு என்று சொல்வதை விட வருகின்ற சட்டமன்ற தேர்தல் தான் எல்லாருக்கும் பிரதானமாக இருந்து கொண்டிருக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியில தலைவர் பதவி என்பது பிரதானமானது என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன்னு சொன்னா இவனால ஜி.கே. மணி தான் இருந்தார். ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் நிறுவனமாக இருந்துதான் அனைத்து முடிவுகளையும் எடுத்து அவர் செயல்படுத்தி கொண்டு வந்தார். ஜி.கே. மணி தலைவராக பெயரளவுக்கு இருந்து செயல்பட்டு கொண்டு வந்தார். அவர் அன்புமணியுடைய வருகைக்கு பிறகு ஜி.கே. மணியை தலைவராக எடுத்து விட்டு அன்புமணி அவர்களை தலைவராக நியமித்து கட்சி அப்பவும் ராமதாஸ் அவர்கள், ஐயா டாக்டர் ராமதாஸ் அவருடைய தலைமையில் தான், அதாவது நிறுவனத்தில் தன்னுடைய ஐடியாக்கள் தான் நடந்தது. இடையில் ஒரு குடும்பத்தினரை இன்னொரு பதவியில் போடும் பொழுதும் முதலாக அன்புமணி அவர்களுக்கும் மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்குமான கருத்து வேற்றுமை ஏற்பட்டு அது அந்த கூட்டத்திலேயே வெளிப்படையாக, அதாவது யதார்த்தமாக வெளிப்பட்டது. அது முன்கூட்டியே திட்டமிட்டதாக தெரியவில்லை. அவருடைய எதிர்ப்பை பதிய வைத்தார். தந்தையை எதிர்த்து அதிகமா பேசக்கூடாது என்பதற்காக அப்படியே கொஞ்சம் நாசுக்காக வெளியாகி விட்டார் அன்புமணி அவர்கள். இந்த நிலையில் இன்றைய அறிவிப்பு என்பது எல்லோருக்கும் ஆச்சரியமான ஒரு அறிவிப்பாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை வன்னிய சமுதாயத்திற்காக நிறைய போராடி நிறைய செய்திருக்கார்கள் தான் சொல்ல வேண்டும். அந்த ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். அவர்களை வைத்து சில அரசியல் நகர்கள் தமிழ்நாட்டில் ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொன்னால் அதை பற்றி மிகையாகாது. அந்த வகையில சமீபத்தில் ஏற்படுத்தப்பட்ட பாஜகவோடு ஏற்படுத்தப்பட்ட ஒரு உறவு என்பது பாட்டாளி மக்கள் கட்சியில் உள்ள சில உறுப்பினர்களிடையே கூட மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்தியது. சமீபத்தில் நடந்த வக்கும்போடு எலெக்ஷன்கள் கூட இப்படி ஒரு ஆதரவான நிலை இருக்கக்கூடிய சூழ்நிலை வரக்கூடிய நிலையில் அப்படியே நழுவிட்டார்கள் என்று சொல்லப்பட்டது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த அரசியலில் எப்பவுமே சதுரங்கமாக அடிக்கடி முடிவை மாற்றுவார் ராமதாஸ் என்றெல்லாம் சொல்லப்பட்டது உண்டு. காரணம், அவர் கட்சிக்கு அல்லது அவருடைய மக்களுக்கு தேவையான முடிவு எடுக்க வேண்டும் என்பதற்காக டக்கு டக்குன்னு அணி மாறுவார். டக்கு டக்குன்னு ஆதாயங்களை, கட்சிக்கான ஆதாயங்களை, மக்களுக்கான ஆதாயங்களை தேடுவார் குற்றச்சாட்டுகள் உண்டு. அது யார் என்ன குற்றச்சாட்டு சொன்னாலும் என் சமுதாய மக்களுக்கு அது நன்மை என்ற ரீதியில நான் எடுப்பேன் என்று வெளிப்படையாக சொல்லக்கூடியவர் ராமதாஸ் அவர்கள். அந்த வகையிலே இப்போ ஒரு முடிவு எடுப்பதற்காக, ஒரு தீர்மானத்தை எடுப்பதற்காக முடிவு எடுத்திருக்கின்றார். பாஜகவோடு செல்லக்கூடாது என்ற நிலைப்பாடு பல காலமாக ராமதாஸ் அவர்களும் இருந்து கொண்டே வந்தது. ஆரம்பத்திலே அவர்கள் இருந்தாலும் கூட பிற்பாடு அதனுடைய அந்த பாஜகவோடு ஏற்பட்ட உறவின் காரணத்தினால் தன்னுடைய கட்சி வலுவிழந்து செல்லக்கூடிய நிலையை பார்த்த காரணத்தினால மாநில கட்சிகளோடு உறவாக வேண்டும், அப்பதான் சில அனுகூலமான காரியங்களை மக்களுக்கு செய்ய முடியும் என்பதை தெளிவாக உணர்ந்த காரணத்தினாலே ஐயா ராமதாஸ் அவர்கள் பாஜகவோடு உள்ள உறவை பெரும்பாலும் விரும்பவில்லை என்றுதான் சொல்லப்படுகிறது. அதனால்தான் இப்ப அதிமுக சந்திப்பெல்லாம். ஆனால் இப்ப அதிமுக பாஜக செல்கின்ற சுச்சுவேஷன் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதற்கு முன்பு பாஜகவோடு நாந்து விட வேண்டும் அல்லது திமுகவோட அல்லது அதிமுகவோட உற வைக்க வேண்டும் என்ற ஒரு, அவர் இந்த கட்சி அந்த கட்சியெல்லாம் கிடையாது, எந்த கட்சி வேணாலும் போகக்கூடிய ஒரு மனப்பக்குவம் படைத்தவர் ராமதாஸ் அவர்கள். ஐயா ராமதாஸ் அவர்கள் மனப்பக்கம் படைத்தவர். அதனால ஏதாவது ஒரு மாநில கட்சியோடு சேர வேண்டும். நம்ம தவறான முடிவு எடுத்து விட்ட காரணத்தால்தான் கடந்த 2 தேர்தல்களிலே ஒன்றுமில்லாமல் போகக்கூடிய நிலை வந்தது என்பதை தெளிவாக மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் உணர்ந்த காரணத்தினாலேதான் சரியான முடிவை எடுக்க வேண்டும் என்பதற்காக நிறுவனர் பதவியையும் தலைவர் பதவியும் தானே வைத்துக் கொண்டிருக்கிறார். எந்த பக்கம் வேணாலும் நகரும்.
சொல்றாங்க இது வந்து அதிமுக பக்கம் போகுது, பாஜக நகருது. அப்படி ராமதாஸை பொறுத்த வரைக்கும், ஐயா மருத்துவரை பத்தி அப்படி சொல்லவே முடியாது. தேர்தல் முதல் நாள் வரை அவருடைய முடிவுகள் எப்படி போகும் என்று சொல்ல முடியாது. அவர் தனது கட்சிக்கும் தனது மக்களுக்கும் சாதகமா என்ன நடக்கிறதோ அதை வெளியே என்ன பேசுவார்கள் என்பதை கவலைப்படாமல் எடுக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் படைத்தவர். நீங்க அங்கங்க கட்சி மாறின்னு சொன்னாலும் அவர் கவலைப்பட மாட்டாரு, தெளிவான முடிவை எடுப்பாரு. அது பிள்ளையா இருந்தாலும் சரிதான், அல்லது ஜி.கே. மணியா இருந்தாலும் சரிதான், முன்னேறக்கூடிய அவர்கிட்ட இருந்த கட்சிக்காரர்கள் இருந்தாலும் சரிதான். அப்படி ஒரு சடனாக முடிவெடுக்கக்கூடியவர் மட்டுமல்ல, தன் வீட்டிலே அவர் வீட்டுல தைலாபுரம் தோட்டத்திலே வந்து ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அங்கே தனது பகுதியில் உள்ள மக்களுக்கும் தன் சமுதாயத்தை சார்ந்த மக்களுக்கும் இது பத்திரிகையாளர் பயிற்சி அங்க கொடுக்கப்படுகிறது. தினந்தோறும் வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் வகுப்படுத்து அந்த பகுதியில் இளைஞர்கள் எல்லாம் பயிற்சி கொடுக்கிறார்கள். அதற்காக அந்த ஊடகத்துறை சார்ந்தவர்கள் நிறைய பேர் அங்க இருக்கிறாங்க. அவங்க நிறைய தகவல்களை சேகரித்து இன்னென்ன பிரச்சனைகள் வருகிறது என்ற அறிக்கையை தயாரித்து இவருடைய ஒப்புதல்களை பெற்று உடனடியாக அறிவித்து வருகிறார்கள். அந்த காரணத்தினால்தான் எல்லா பிரச்சனையும் உடனடியாக ஒரு அறிவிப்பை ஆளுங்கட்சிக்காரர்கள் செய்யக்கூடிய அறிவிப்பை விட கூடுதலான அறிவிப்பை பார்க்க முடிந்தது. ஒரு தடவை நான் வீட்டுக்கு போகும்போது என்னை போய் நீங்களும் போய் அந்த வகுப்பை பாருங்கள் என்று கேட்டுக்கொண்டார். அவர் வீட்டில இருந்து அந்த வகுப்பை பார்த்தேன். மாணவர்களுக்கு இளைஞர்கள் எல்லாம் பத்திரிகை துறையில, ஊடகத்துறையிலும், அச்சுத்துறையிலும் ஆர்வம் குறைகின்ற காரணத்தினாலே அச்சு ஊடகங்களிலும் தொலைக்காட்சி ஊடகங்களிலும் மாணவர்களை உருவாக்க வேண்டும் என்பதற்காக நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து அங்க ஆள் வந்து கிட்டத்தட்ட நான் போயிருக்கும் போது 60க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பல்வேறு மாவட்டத்திலிருந்து வந்து அங்கே பயிற்சி கொடுக்கப்பட்டிருந்தது. ஆகவே தெளிவான அறிக்கையை கொடுக்கக்கூடிய அளவிற்கு ஒரு உருவாக்கத்தோடு செஞ்சு கொண்டிருக்கிறார். ஆகவே அந்த வாய்ப்பு அவருக்கு இருக்கிறது. ஆகவே அவர் தமிழ்நாடு நல்லா இருப்பதற்கான சிறுபான்மையர்களும் மற்றவர்களும் ஒருங்கிணைந்து வாழ வேண்டும் என்ற நல்ல முடிவை எடுப்பார் என்று நம்புகின்றோம். அந்த வகையிலே அவருக்கு அப்பா பிள்ளைக்கான உறவு கெட்டு போகாது என்று நான் நம்புறேன். ஓகே சார், ஓகே, நான் பேசலாம் சார்.